வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே ஆண்கள் பகுதியில் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பெண்கள் பகுதியிலேயும் நெருக்கமாயிருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. وقال تعالى أيضا تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. وقال أيضا عجبا لأمر المؤمن إن أمره كله له خير وليس ذاك لأحد إلا للمؤمن إن أصابته سرا شكر فكان خيرا له وإن أصابته ضرا صبر فكان خيرا له. وقال أيضا لا يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهى الجنة أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியமான உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவன் எங்கள் மீது கொண்ட அன்பு, அவன் எங்கள் மீது கொண்ட இரக்கம், அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஆக விருப்பமான ஒன்று தான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா. அல்லாஹு தஆலா உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்து, அவர்களை படைக்கும் போது சிலருக்கு அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறான், அவர்கள் பிறக்கும் போதே ஒரு முஃமினாக பிறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சிலர் பிறக்கும் போது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் பிறக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கும் போது கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சிலர் கலிமாவுடன் பிறக்கின்றார்கள், மரணிக்கும் போது கலிமா இல்லாமல் கலிமாவை இழந்தவர்களாக மரணித்து விடுகின்றார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய முடிவை பார்க்கிறார். பிறக்கும் போது நாங்கள் கலிமாவுடன் பிறக்கிறோம், கலிமாவுடன் வாழுகின்றோம், கடைசி நேரம் கலிமா இல்லாமல் மரணித்து விடுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கலிமா இல்லாமல் மரணித்து விட்டால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணையை மாத்திரம் அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், நாம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறோம், எனக்கு யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய, கலிமாவுடன் பிறக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எங்களுக்குரிய மௌத்து கலிமாவுடன் வர வேண்டும். நாம் கலிமாவுடன் மரணிப்பதாக இருந்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிரகாரம் வாழ்வதன் மூலம் மாத்திரம்தான் கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தகூமு ஸாஅத்து அலா ரஜுலின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ், படைத்த அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய, படைத்தவன் ஒருவன் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்ட, படைத்தவனின் மூலம் தான் உலகத்திலே எல்லா விடயங்களும் நடக்கின்றது என்று உறுதியாக நம்பக்கூடிய எங்களை போன்ற ஒரு மூமின் இருக்கும் வரைக்கும் உலகத்தை அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த உலகம் அழிக்கப்படும், இந்த உலகத்துடைய அழிவுக்குரிய நேரத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான். அதற்குரிய அடையாளங்கள் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். பல அடையாளங்கள் இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிகரித்து விடுவார்கள், ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பாவங்கள் அதிகரிக்கும். சில பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமை காலத்திலே பகிரங்கமாக நடந்த பாவங்கள்,
திரும்பவும் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக நடக்கும். அதில் மது போதைகளை பற்றி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வட்டியை பற்றி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், விபச்சாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாவங்கள் பகிரங்கமாக நடப்பதாக இருந்தால் கியாமத்துடைய அடையாளம் என்று கூறினார்கள். மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவார்கள், கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திடீர் என்று மரணம் வருவது கியாமத்துடைய அடையாளம். அன்பு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் என்னை திடீர் மரணத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், திடீர் என்று மக்கள் மரணித்துக் கொண்டு செல்வது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை அழிப்பான், அதற்குரிய நேரத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். அதற்கு முன்னால் பல அடையாளங்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான், அவற்றை அன்பு நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சில அடையாளங்கள் அந்த ஹரத்துடன் மக்காவுடன் தொடர்பு பட்ட அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை அது ரசூலுல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள், பல கேள்விகள் கேட்டார்கள். அதிலே ஒரு கேள்வி கேட்டார்கள், மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய தோற்றத்திலே வருகின்றார்கள், அன்பு நபியிடத்திலே கேள்விகளை கேட்கின்றார்கள். அதிலே ஒரு கேள்வியாக கேட்டார்கள், மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்போது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், நீங்கள் என்னிடத்திலே கேட்கின்றீர்கள், உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அதை பற்றி எனக்கு அறிவு கிடையாது என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் கேட்டார்கள், மா அமாராத்துஹா யா ரசூலல்லாஹ், அதனுடைய அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சில பதில்களை கூறினார்கள், சில அடையாளங்களை கூறினார்கள். அரேபியர்களுடன், அந்த அரேபிய தீபகற்பத்திலே வாழக்கூடிய மக்களுடன் தொடர்பு படக்கூடிய ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்தர் அஷா யததாவலூன ஃபில் புன்யான் என்று சொன்னார்கள். அந்த ஆரம்ப காலத்தில் ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய அரேபிய தீபகற்பத்தில் அரபிகளுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? ஆடை இல்லாதவர்களாக இருந்தார்கள், காலிலே செருப்பில்லாதவர்களாக இருந்தார்கள், கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் பெரிய கட்டிடங்களை கட்டுவார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, இது அந்த ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய அரேபிய தீபகற்பத்துடன் தொடர்பு படக்கூடிய ஒரு அடையாளம். அந்த மக்களுக்கு நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களை சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதகாரபு ஸமான் என்பதாக சொன்னார்கள், காலத்தை அல்லாஹ் தஆலா சுருக்கி விடுவான். காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சிறிய வயதில் நாங்கள் செய்த சில செயல்பாடுகள் கூட ஞாபகத்தில் இருக்கிறது. இப்போது எங்களுக்கு 40-50 வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்துடைய பரக்கத்துடைய வாசலை அல்லாஹ் தஆலா மூடி விடுவான். ஒரு காலத்தில் எங்களுடைய பெற்றோருக்கு நிறைய குழந்தைகள், இன்று திருமணம் முடித்தால் அடுத்த கட்டம் குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு காலத்திலே சிறிய தொழில் செய்தார்கள், தொழிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருந்தான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிக்கப்படும், இந்த உலகம் அழியக்கூடிய நேரத்தில் பூமியில் யார் இருப்பார்கள் தெரியுமா? ஷிராருல் ஹல்க் என்று சொன்னார்கள். படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். இவர்கள் உலகத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவனை நம்பக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெற்றோருடைய வயிற்றிலே அவர்கள் மூலம் பிறக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எவ்வாறு வாழ வேண்டும். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், லை யஷ்பால் முஃமினு மின் கைரின் யஸ்மஉஹு ஹத்தா யகூன முன்தஹாஉல் ஜன்னah. ஒரு உண்மையான மூமின் அடிக்கடி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். குர்ஆன் ஹதீஸை அவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். அடிக்கடி நாம் கேட்க வேண்டும், அல்லது குறைந்து நாங்கள் வாசிக்க வேண்டும்.
ரபியுல் அவ்வல் மாதம் வருகின்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எல்லோருக்கும் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எல்லா மஸ்ஜிதுகளிலும் இரவு நேரத்திலே ஆண்கள் பெண்களுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். அதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் பூர்த்தியாக கேட்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் தான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறான். அன்பு நபி அவர்கள் எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பு நபியுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. படைத்த அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். உங்களுடைய குணமே அற்புதம் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உண்மையான முஃமின் லை யஸ்மஅல் முஃமினு மின் கைரின் யஸ்மஅஹு ஹத்தா யகுன முன்தஹுல் ஜன்னah. ஒரு உண்மையான முஃமின் நல்ல விடயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். உண்மையான முஃமினுடைய அடையாளத்தை சொன்னார்கள். நான் கேட்டுவிட்டேன் என்பதை கொண்டு அவர் திருப்தி அடைய மாட்டார், வயிறு நிரம்ப மாட்டார். குர்ஆன் ஹதீஸை கேட்கிறார், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக அதை கேட்டு அமல் செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான முஃமின் எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்டாலும் அவர் அதன் மூலம் திருப்தி அடைய மாட்டார். இதுவரைக்கும் தெரியுமா? அவருடைய மௌத் வரைக்கும் என்று சொன்னார்கள். அவருடைய மௌத்தை அல்லாஹ் எவ்வாறு கொடுப்பான் தெரியுமா? சுவர்க்கத்திலே காலை பதிக்கக்கூடிய பாக்கியம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எதனூடாக தெரியுமா? நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் ஈமானுடன் பிறந்து விட்டோம், உண்மையில் சந்தோஷப்பட வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் மௌத்தை முடிவு செய்திருக்கிறான். அந்த மௌத்து எவ்வாறு வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆனிலே படிப்பினைக்காக சில சரித்திரங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். நல்லவர்கள், உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை கொடுக்காமல் விட்டிருக்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சரித்திரத்தை கூறுகின்றான். பல்ஆம் இப்னு பஹூரா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்டவர் என்றால், முஸ்தஜாப தஅவா என்று சொல்லுவார்கள். அவர் துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் கேட்டதை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சஹாபி பெண்கள் கேட்பார்கள், அதை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் படைத்தவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கை மிக நெருக்கடியான வாழ்க்கை. அந்த காலத்திலே ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். வரலாறிலே அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். ஹயாத்து சஹாபா இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அந்த பெண்மணியுடைய பேர் ஜின்னீரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தான் ஒரு முஸ்லிம் என்பதை சொல்வதற்கு மக்களுக்கு மத்தியில் பயப்பட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான சூழல். தான் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ள முடியாத சூழல். மக்காவுடைய ஆரம்பம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒளிந்து மறைந்து மார்க்கத்தை படித்தார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்க ஆரம்பித்தார்கள். குறைஷ்கள் விளங்கி கொண்டார்கள். குறைஷ்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை அடித்தார்கள். இன்று பிலஸ்தீனிலே வாழக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அநியாயம் நடப்பதை போன்று முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லை மீறி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு. அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற விடயம் தெரிய வருகின்றது. குறைஷ்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடித்தார்கள். எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால், அவர்களுடைய இரண்டு கண்ணுடைய பார்வை போகும் அளவுக்கு அடித்தார்கள். அடித்ததற்கு பின்னால் சொன்னார்கள், ஜின்னீரா, உங்களுடைய கண் பார்வை போனதற்கான காரணம் எங்களுடைய விக்கிரகங்களுடைய சாபத்தினால் உன்னுடைய பார்வையை இழந்து விட்டாய் என்று சொன்னார்கள். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது என்னுடைய அல்லாஹ்வுடைய முடிவு என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய முடிவு. படைத்த அல்லாஹ் பார்வையை கொடுத்தான். என்னுடைய பார்வையை எடுப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். முடிவின் பிரகாரம் எடுத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே உடனடியாக கையேந்தினார்கள். யா அல்லாஹ், இந்த கல்லை மண்ணை வணங்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் உன்னை வணங்கக்கூடிய என்னை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே.
என்னுடைய எடுத்த பார்வையை திருப்பி கொடுப்பாயாக துஆ செய்தார்கள். உடனே அல்லாஹ் பார்வையை கொடுத்தான். நம்பிக்கை. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார். அன்பு நபியிடத்திலே சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கொண்டும் இருக்கவில்லை. என்னுடைய மனைவி கூறினாள், நான் மனைவிக்கு சொன்னேன், வீட்டுக்குள் இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு. நான் வீட்டுக்கு வெளியே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். சற்று நேரம் தாமதமாகின்றது. என்னுடைய மனைவி ரொட்டி சுடக்கூடிய வாசம் வருகின்றது. வீட்டுக்குள் நான் சென்று மனைவியிடத்திலே கேட்டேன், இதற்கான தானியத்தை எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர்கள்? மனைவி என்ன சொன்னால் தெரியுமா? வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய திருகைகள் தானாக சுத்த ஆரம்பித்தது. அதிலிருந்து அல்லாஹ் தானியத்தை வெளிப்படுத்தினான். தேவையான தானியத்தை நான் எடுத்து அதை நிறுத்திவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை அந்த நபித்தோழர் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய மனைவி அதை நிறுத்தாமல் இருந்தால் கியாமத் வரைக்கும் அதனிலிருந்து அல்லாஹ் தானியத்தை வெளிப்படுத்தி இருப்பான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார். மிக்தாத் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர். அவர்கள் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார். நான் ஒரு நாள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிறுநீர் ஒரு இடத்திலே படுகின்றது. அங்கிருந்து ஒரு விதமான சத்தம் வெளிவருகின்றது. சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் அந்த இடத்துக்கு சென்று என்ன சத்தம் வந்தது என்பதற்காக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்தேன். அது என்ன தெரியுமா? ஒரு காய்ந்த தோல் துண்டாக இருந்தது. அதை நான் கழுவி சுத்தம் செய்து சாப்பிட்டேன். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை. அதே மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே எலி சில தங்க காசுகளை கொண்டு வந்து போட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டார்கள், மிக்தாத், நீங்கள் அந்த எலி வந்த பொந்தை எட்டி பார்த்தீர்களா? அதிலே கையை விட்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், எட்டி பார்க்கவும் இல்லை, கையை வைக்கவும் இல்லை, கையை நான் அதற்குள் விடவும் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் அவன் புறத்தில் இருந்து அனுப்பிய ரிஸ்க் என்பதாக சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் படைத்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். தேவை வரும்போது கையேந்துவார்கள், அல்லாஹ் தஆலா கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அந்த நோயாளி கைவிடப்பட்ட நோயாளி, நோய் குணமாகாது என்று கைவிடப்பட்ட நோயாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். நோய் விசாரிக்க செல்வது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அண்மையில் எங்களுடைய மதரசாவில் ஒரு ஆலிம் கடமை செய்து கொண்டிருந்தால், நான் படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகின்றேன், 40-42 வயதை கூட அவர் நெருங்கி இருக்க மாட்டார். திடீரென்று அவருடைய பார்வையை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, என்னுடைய ஒரு நண்பர் என்னிடத்திலே சொன்னார், எனக்கு பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். குழந்தை பிறந்து சில தினங்கள் கண்ணிலே வருத்தம் வருகின்றது. வைத்தியரை அணுகி அதற்கான காரணத்தை கேட்டபோது கண்ணிலே கேன்சர் என்று சொல்லுகின்றார். ஒரு கண்ணை கலட்டினால் அடுத்த கண் பாதுகாக்கப்படும் என்று சொல்ல நான் அந்த கண்ணை கலட்டினேன். ஒரு சில தினங்கள், ஒரு சில மாதங்கள் செல்கின்றது. அடுத்த கண்ணிலே வலி வருகின்றது. அதே வைத்தியரிடத்திலே போய் சொல்ல போது அந்த கண்ணுக்கும் தாவி இருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், எனக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, 2 கண்ணும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியத்துடைய பொறுமதி எப்போது விளங்கும் தெரியுமா? நோயாளியாக மாறியதற்கு பின்னால். நடக்கக்கூடியவர்களுக்குரிய பொறுமதி, நடக்க முடியாத நிலை வந்துவிட்டால் அப்போது பொதுவாக அரபியிலே கூறுவார்கள், கதுரு நியமத்தி பாத ஜவாலிகா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தந்த ஒரு இந்த நியமத்துடைய பொறுமதி எப்ப விளங்கும்னா, அந்த நியமத்தை எங்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் எடுத்தா தான் விளங்கும். கண் பார்வை நாங்க ஹலாலத்தான் பார்க்கணும், அல்லாஹ் விரும்பாததை பார்க்க கூடாது. இன்றைக்கு இபாதத்துல எங்களுக்கு யாருக்கும் இன்பம் இல்லை. தொலை வந்தா சரி கஷ்டம், தொழுறது சரி கஷ்டம், குர்ஆன் ஓதுறது கஷ்டம். ஆரம்ப காலத்துல மக்ரிப் இஷாவுடைய நேரங்கள்ல
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை சுத்தி வருவாங்க. அதே சூழல் தான் எங்கட நாட்டிலே. மக்ரிப் இஷாவுக்கு இடப்பட்ட நேரத்தில் ஆண்கள் மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதுவாங்க, அல்லது ஆண்கள் பெண்களுமாக சேர்ந்து வீட்டுல குர்ஆன் ஓதுவாங்க. பாதையில போகக்கூடிய நேரம் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தங்களை கேட்கலும். ஆனா இன்றைக்கு அப்படி கேட்கறது கொஞ்சம் குறைவுதான். அதிகமான மக்கள் அந்த நேரத்தை வேற வேற வேலைகளில் ஈடுபடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் மஸ்ஜிது நபவியை சுத்தி வலம் வருவாங்க. அந்த நேரத்துல தெளிவில்லாத சத்தம். ஹதீஸ்ல சொல்றாங்க, தபியுன் கதபியின் நஹல், தேநீர் கூட்டங்கள் வெளிப்பட்டால் எவ்வாறு தெளிவில்லாத சத்தம் வருமோ அது மாதிரி ஒரு சத்தத்தை கேட்பார்கள். என்ன சத்தம் தெரியுமா? வீட்டிலே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஒரே நேரத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவ்வாறு அந்த சத்தத்துடன் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு அழகான சத்தம் உண்டு வருகின்றது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சத்தம் அழகான சத்தம். அவருடைய குடும்பம் அழகான தொனியில் குர்ஆனை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த வீட்டுக்கு அருகாமையில் சென்று அந்த வீட்டு வாசலில் இருந்து அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலையிலே அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ மூஸா, நேற்று இரவு நடந்த விடயம் உங்களுக்கு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன அழகாக நீங்கள் ஓதினீர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் குர்ஆனை கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் லஹப்பர்து லக தஹபீரா, இதைவிட இன்னும் அழகாக ஓதி இருப்பேன் என்று சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களுடைய வீட்டுடைய சூழல் அவ்வாறு மாற்றப்பட வேண்டும். மக்ரிப் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் குர்ஆன் ஓதக்கூடிய நேரமாக மாற வேண்டும். தஹஜ்ஜுதுடைய நேரம் நாங்கள் எழும்பி குர்ஆனை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே சஹாபாக்கள் குர்ஆனை ஓதுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார், யார்? உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்த நிகழ்வை கூறுகின்றார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரைகளை கட்டக்கூடிய லாயத்திலே தன்னுடைய மகன் குதிரையை கட்டினார்கள். தன்னுடைய மகன் யஹ்யா என்று சொல்லக்கூடிய மகனை பக்கத்திலே நிறுத்தினார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதும் போது அந்த குதிரை துடிக்க ஆரம்பிக்கின்றது. குர்ஆனை மூடினால் அமைதியாகின்றது. திரும்பவும் குர்ஆனை ஓதுகின்றார்கள், துடிக்கின்றது. திரும்பவும் குர்ஆனை மூடுகின்றார்கள், அமைதியாகின்றது. மூன்றாவது தடவை அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் வருகின்றது. இந்த குதிரை மூலமாக என்னுடைய மகன் யஹ்யாவுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற பயம். குர்ஆனை மூடினார்கள், வெளியே சென்றார்கள். வெளியே சென்று பார்த்தால் ஒரு மேக கூட்டம் வெளிச்சங்களுடன் கீழே வந்து மேலே போகக்கூடிய காட்சியை கண்டார்கள். நடந்த விடயத்தை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? உஸைதே, நீங்கள் கண்ட காட்சி வெறும் மேக கூட்டம் அல்ல, நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்க வந்த மலக்குமார்களுடைய கூட்டம் என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, மக்ரிப் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் குர்ஆன் ஓதுவதற்கான நேரமாக இருக்கிறது. தஹஜ்ஜுதுடைய நேரம் நாம் அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டிய நேரமாக இருக்கிறது. நாம் மனிதர் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் பல தவறுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தௌபா செய்யக்கூடிய நேரம் தான் தஹஜ்ஜுதுடைய நேரமாக இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, நல்ல மௌத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சரித்திரத்தை கூறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பல்அம் இப்னு பஅூரா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் நல்லவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் கேட்கக்கூடிய துஆக்களை கூட அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரிகளாக வாழ்ந்தவர்கள் ஜப்பாரின் என்று சொல்லக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்யுமாறு கூறினார்கள். யாரிடத்திலே? இந்த நல்ல மனிதரிடத்திலே கூறுகின்றார்கள். பல்அம் இப்னு பஅூரா என்ன சொல்லுகின்றார்? நபிக்கு எதிராக நான் துஆ செய்ய மாட்டேன். நல்லவர், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தவர். அந்த மக்கள் வந்து சொல்லுகின்றார்கள், நபிக்கு எதிராக துஆ செய்யுமாறு.
அவர்கள் துஆ செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களை ஒரு மலைக்கு மேலால் ஏற்றினார்கள். மக்கள் எல்லோரையும் வரை சொன்னார்கள். நபிக்கு எதிராக துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அவர்களுடைய நாவின் மூலமாக எதை கேட்டார்களோ அதற்கு மாற்றமான வார்த்தைகளை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தினான். அவர்களுடைய ஈமானை அல்லாஹு தாலா கலட்டி விட்டான். அவர்களை குறிப்பிடும் போது அல்லாஹு தாலா கூறுகின்றான், நாய் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்புக்கு உதாரணம் கூறுகின்றார். அப்படிப்பட்ட மௌத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே நாங்கள் நன்மை செய்கிறோம் என்பதற்காக எங்களுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே முடிவை நாங்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், நல்ல முடிவு யாருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான், வல் ஆகிபத்து லித்தக்வா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நல்ல மௌத்தை உங்களுக்கு அல்லாஹு தாலா தருவான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே உஹதுடைய யுத்தம் நடக்கின்றது. அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய பேர் உசைரம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அவர் அப்போது கலிமா சொல்கிறார். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். அதுவரைக்கும் அவர் கலிமா சொல்லி இருக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதீனாவிலே நடந்த ஒரு நிகழ்வு, இவர் கலிமா சொல்லுகின்றார். அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். வரலாறு கூறுகின்றது, வாழ்க்கையில் ஒரு சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியம் கூட அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை. கலிமா சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், யுத்தத்திலே கலந்து கொள்கிறார், அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமில கலீலா வ உஜிர கஸீரா என்பதாக சொன்னார்கள். அவர் மக்களுடைய பார்வையில் செய்த அமல் குறிப்பிட்ட ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் கூட அவருக்கு அல்லாஹு தாலா அந்த கலிமாவின் மூலமாக கொடுத்த கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் கலிமாவுடன் பிறக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் கலிமாவுடன் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கலிமாவுடன் எங்களுக்கு மௌத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. லில்லதீன அஹ்ஸனு என்றால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக உலகத்தில் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இவர்களுக்கு நாங்கள் 2 கூலியை கொடுக்கிறோம். அல் ஹுஸ்னா என்றால் மிக அழகானதை கொடுக்கிறோம். மிக அழகானது என்றால் சுவர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறோம். வஸியாதா என்றால் அதைவிட மேலதிகமான ஒன்றை கொடுக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, சுவர்க்கத்தை விட மேலதிகமான ஒன்று என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாதா என்பதற்கான விளக்கத்தை என்ன கூறினார்கள் தெரியுமா? சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் படைத்த அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்த பத்ரின் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் பூரணமாக சந்திரனை பௌர்ணமி அன்று பூரணமாக பார்ப்பதை போன்று சுவர்க்கவாதிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு படைத்த அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். எனவே அவ்வாறு வாழக்கூடிய நாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், நரகம் சொல்லக்கூடியவர்கள் யார், சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யார். நரகம் செல்லக்கூடியவர்களுக்குரிய தன்மைகள், சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களுக்குரிய தன்மைகள் அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான், மனிதர்கள் ஜின்களுக்காக சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். அந்த காட்சியை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. மனிதர்கள் ஜின்களை தவிர இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நீதம் செலுத்துவான். அதற்கு பின்னால் கூறுவான், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுங்கள். கூனு துராபா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நீங்கள் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுங்கள்.
அல்லாஹ் சொல்லுவான், அவை அனைத்தும் மண்ணாக மாறிவிடும். இந்த காட்சியை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் பார்ப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், வயக்கூலுல் காஃபிரு யா லைத்தனி குந்து துராபா, அந்த படைப்புகளை போன்று நாங்களும் மண்ணோடு மண்ணாக ஆயிருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் எங்களை மண்ணோடு மண்ணாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், மின்ஹா ஹலக்னாகும் வ ஃபீஹா நுஈதுகும் வ மின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா, நாங்கள் உங்களை படைத்தது மண்ணினால், அந்த மண்ணுக்கு கீழே உங்களை எடுப்போம், திரும்பவும் மண்ணில் இருந்து உங்களை வெளிப்படுத்துவோம். அதற்கு பின்னால் நீங்கள் யாரும் அழிய மாட்டீர்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, எனவே எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தயாரிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல்ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நிச்சயமாக நாங்கள் மனிதர்கள் ஜின்களில் இருந்து பெரிய ஒரு கூட்டத்தை நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம். மனிதர்களில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஜின்களில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அவர்கள் பெரிய ஒரு கூட்டம் என்று சொல்லுகின்றார். வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எதை சிந்திக்க வேண்டுமோ, எதை பார்க்க வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள், அதை கேட்க மாட்டார்கள். சிந்திக்க கூடிய விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள். குர்ஆனை பார்க்க வேண்டும், குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய காட்சிகளை பார்க்க வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை கேட்க வேண்டும். இது உண்மையான மூமினுடைய வாழ்க்கை. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகங்களே போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வே கூறுகின்றான், பல்ஹும் அதல், இவர்கள் அதைவிட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் 40 வயதிலே நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஜாஹிலியா காலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. வஹீயுடைய தொடர்பு இல்லாத காலம் தான் ஜாஹிலியா காலம். ஃபத்ரத்துல் வஹி என்று சொல்லுவார்கள், ஃபத்ராவுடைய காலம் என்று சொல்லுவார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 450-500 வருடங்களாக இந்த பூமிக்கு நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டும் தூரப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். காபத்துல்லாவிலே சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடுவார்கள், அதை சுத்தி வருவார்கள். சஃபாவிலே ஒரு சிலை இருக்கிறது, மர்வாவிலே ஒரு சிலை இருக்கிறது. காபத்துல்லா உள்ளால் சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அந்த காலத்தில் நபி அவர்கள் வருகிறார்கள். அந்த மக்களுடைய தொடர்பை அல்லாஹ்வுடன் ஏற்படுத்துகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய காலத்தில் அவர்களிடத்திலே சில பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த பழக்க வழக்கங்களை நபி அவர்கள் மாற்றினார்கள். மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தது. மோசமான பாவத்துடன் தொடர்பு பட்டவர்களாக சில வியாபாரங்கள், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். வட்டியுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள், லஞ்சத்துடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். வியாபாரத்திலே மோசடி செய்வார்கள், வியாபாரத்திலே கலப்படம் செய்வார்கள், ஒளித்து மறைத்து பொருட்களை விற்பனை செய்வார்கள், மறைத்துக் கொண்டு பொருட்களை விற்பனை செய்வார்கள். இப்படிப்பட்ட பழக்கம் நிக்காஹுடைய விடயத்தில் கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத நிக்காஹுடைய முறைகள் அவர்கள் கையாண்டு வந்திருக்கிறார்கள். சில நேரத்திலே தன்னுடைய மனைவி நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அந்த காலத்திலே வம்சாவளிகளை பார்ப்பார்கள், குடும்ப பின்னணிகளை பார்ப்பார்கள். தன்னுடைய மனைவியை நல்ல வம்சத்திலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக சிலரிடத்திலே கொடுத்து விடுவார்கள், வாழ்வதற்காக. அப்படிப்பட்ட ஒரு காலம். பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை ஒரு பீடையாக பார்ப்பார்கள். பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஅய்யி தன்பின் குத்திலத். நாளை மறுமை நாளையிலே உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளிடத்திலே கேட்கப்படும்,
எந்த குற்றத்துக்காக வேண்டி நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள்? வைதா புஷிர அஹதும் பில் உன்ஸா வல்ல வஜூஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அவர்களில் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய முகம் கருத்து விடும், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், மக்களுக்கு முன்னால் வருவதற்கு வெட்கப்படுவார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அவர்களுடைய அனந்தர சொத்தை பெண்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் பிரித்துக் கொள்வார்கள். பெண்களை பார்த்து சொல்வார்கள், உங்களுக்கு குதிரையில் சவாரி செய்ய முடியாதவர்கள், யுத்த களத்திலே யுத்தம் செய்ய முடியாத உங்களுக்கு நாங்கள் அனந்தர சொத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். பெண்கள் அசுத்த காலத்தில் மாறிவிட்டால் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு எடுக்க மாட்டார்கள், அவர்களுடன் சாப்பிட மாட்டார்கள், ஒன்றாக தூங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான காலம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பழக்கங்களை இபாதத்தாக, ஆதத்தை இபாதத்தாக மாற்றினார்கள். அவர்களிடத்தில் இருந்த சில பழக்க வழக்கங்களை இபாதத்தாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். அவர்கள் செய்த வியாபார முறைகளை நபி அவர்கள் சரிபடித்து, நீங்கள் இவ்வாறு தான் வியாபாரம் செய்ய வேண்டும், இதற்கு மாற்றமாக நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே பஜாரிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தானியம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக யாருடைய குறையையும் பார்க்க மாட்டார்கள். யாராவது ஒருவரை பற்றி குறை சொன்னாலும் அதை கேட்கவும் மாட்டார்கள். அது அன்பு நபியுடைய பழக்கம். நாமும் உலகத்தில் அவ்வாறு தான் வாழ வேண்டும். யாருடைய குறையையும் நாம் பார்க்க கூடாது. எம்முடைய குறையை பார்த்து நாம் எங்களுடைய குறைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் தவறு செய்வது கண்டால் அவரை நல்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் முறையாக முயற்சி செய்ய வேண்டும். அவரை அவமானப்படுத்தி அவரை நல்வழிப்படுத்த முடியாது. நபி அவர்கள் அவ்வாறு முறைகளை காட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய குறையையும் பார்க்க மாட்டார்கள். நபி அவர்கள் பஜாரிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வஹீ மூலம் அறிவிக்கிறான், ஒருவர் தானியம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தானியத்துடைய மேல் பகுதி மினுங்கி கொண்டிருக்கிறது, புதிதாக இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தானிய குவியலுக்கு கீழால் தன்னுடைய கையை விட்டு பார்க்கிறார்கள், ஈரமாக இருக்கிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், இது என்ன என்று கேட்டபோது அவர் நடந்ததை சொல்லுகின்றார். யா ரசூலல்லாஹ், மழை பெய்ததன் காரணமாக தானியம் நனைந்து மேற்பகுதி காய்ந்து கீழ்ப்பகுதி ஈரமாக இருக்கிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த குறையுள்ள பகுதி மக்களுடைய பார்வைக்கு நீங்கள் வைக்க வேண்டும், நீங்கள் அதை மறைத்து வியாபாரம் செய்கிறீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, வியாபாரத்தில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட மோசடிகளை செய்கின்றார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களுடைய வியாபாரம் சரியாக இருக்க வேண்டும். அன்பு நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் இருக்க வேண்டும். மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட எந்த பொருளையும் எங்களுக்கு வாங்கவும் முடியாது, எந்த பொருளையும் எங்களுக்கு விற்பனை செய்யவும் முடியாது. மார்க்கத்தில் புகையிலை ஹராம் என்று சொன்னால் அதை நாங்கள் உற்பத்தி செய்வதும் ஹராம், அதை விற்பனை செய்வதும் ஹராம், அதிலே கொடுக்கல் வாங்கல் செய்வதும் ஹராம். போதைப் பொருட்கள் ஹராம் என்றால் அதை நாங்கள் கடத்தல் செய்வதும் ஹராம், விற்பனை செய்வதும் ஹராம். மார்க்கத்தில் எதுவெல்லாம் ஹராமோ அவற்றை நாங்கள் விற்பனை செய்யவும் கூடாது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான், வியாபாரம் எவ்வாறு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார முறைகளை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் பண்டமாற்று வியாபாரம் இருந்தது. பண்டமாற்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றிக்கொள்வது, அது அவர்களுடைய ஆரம்ப வியாபார முறை, பண்டமாற்று வியாபார முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பண்டமாற்று வியாபார முறையை தடை செய்தார்கள். தங்கத்தை தங்கத்துக்கு நீங்கள் மாற்றுவதாக இருந்தால், வெள்ளியை தங்கத்துக்கு நீங்கள் மாற்றுவதாக இருந்தால், நாணயத்தை நாணயத்துக்கு நீங்கள் மாற்றுவதாக இருந்தால், நீங்கள் நினைத்த பிரகாரம் அதை பண்டமாற்று செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறைகளை தெளிவுபடுத்தினார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் நினைத்த பிரகாரம் வாழ முடியாது. எங்களுடைய வளமை மார்க்கமாக மாற முடியாது. எங்களிடத்திலே சில வளமைகள் இருக்கலாம். பொதுவாக சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய முறையை நபி அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். குழந்தைகளை மார்க்கத்துடன் வளர்க்க வேண்டும், அவர்களுக்குரிய முறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், மவ்லித லஹு வலதுன் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வ அதபஹு ஃபைன் பலக ஃபல்யுஸவ்விஜு ஃபைன் பலக வலம் யுஸவ்விஜ் ஃபாஸா பிஸ்மன் ஃபைன்ன மஸ்முஹு அலா அபீஹி ரவாஹுல் பைஹகி. பைஹகிலே வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுக்கிறான். குழந்தை என்பது மனிதனுடைய உடம்புடைய ஆரோக்கியத்துடன் தொடர்பு பட்ட ஒன்று அல்ல. ஆரோக்கியமான பெற்றோருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. நோயாளிகளுக்கு நிறைய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், எந்த நோயும் இல்லை, ஆனா குழந்தை கிடையாது. குழந்தைகளை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி கொடுக்கிறான். சிலருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும், சிலருக்கு பெண் குழந்தைகள் மட்டும். ஆண் குழந்தை பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, பெண் குழந்தை பாக்கியம் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய முறையில் நாங்கள், பெண் குழந்தைகளை வெறுக்கக்கூடிய முறையில் நாங்கள் எந்த செயல்பாடிலும் ஈடுபடக்கூடாது. சில நேரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் பெண் குழந்தைகள் சிலருக்கு சுமையாக மாறலாம். காரணம், ஷரியத்துக்கு மாத்தமான சில நடைமுறைகள் எங்களிடத்திலே இருப்பதன் காரணம். பெண் குழந்தைகள் பிறந்தால் சிலருக்கு சரியான பாரம், இந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, புள்ள கிடைச்சொன்னே யோசிக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். புள்ள கிடைச்சொன்னே யோசிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், நீங்க 2 பொம்பளை புள்ளைய, அது உங்களோட மகளாக இருக்கலாம் அல்லது உங்களோட சகோதரியாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பொம்பளை புள்ள உங்களோட மகளாக இருக்கலாம் அல்லது உங்களோட 2 சகோதரிகளாக இருக்கலாம். இந்த 2 பேத்தையும் மார்க்கத்தோட நீங்க வளர்த்து பொருத்தமான துணைகளை நீங்க தேடி கொடுத்தா சுவர்க்கத்தில் உண்டாக இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் சொன்னாங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுவாக அல்லாஹ் சொல்ற முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில மட்டும் தான் அல்லாஹ் நலவல்லா வச்சுக்கிறான். இல்லாட்டி எங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்தாலும் சரியான சிரமம், பாரம். இந்த ஜாஹிலியா காலத்துடைய நிலைமைய மாதிரி தான். சில நேரம் இப்ப ஸ்கேன் எடுத்துட்டு புள்ள பொம்பளை புள்ளன்னு 4 மாசத்துக்கு பிறகு சொன்னா, இப்ப உம்மா வாப்பா யோசிக்கிறாங்க, இந்த புள்ள பிறக்கிறத விட பிறக்காம தான் நல்ல மல்லா பாதுகாக்கணும். ஏண்டா புள்ள பிறந்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற எப்படின்னு யோசிக்கிறான். மார்க்கத்துல பெண்கள் பரக்கத்தான் ஆக்கல். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெண்களை பத்தி சொன்னாங்க. பெண்களை நீங்க கண்ணியப்படுத்துங்க, பெண்களோட இரக்கமாயிருங்க. ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்துல கூட மனைவிமாருடைய ஹக்க பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ഖിയാറുக்கும் ഖിയാറുக்கும் லியஹ்லிஹி வான ഖിയാറുக்கும் லியஹ்லி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நிக்காஹ் செஞ்சாங்க, 11 மனைவிமாரோட வாழ்ந்தாங்க.
ஒரே ஒரு மனைவிக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான், ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பாக்கியம். ஆம்பளை புள்ளையும் அல்லாஹ் கொடுத்தான், பொம்பளை புள்ளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மாரியத்துல் கிப்தியான்னு சொல்லக்கூடிய அடிமை மனைவி ஒன்று இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆம்பளை புள்ளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த புள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சான். அந்த குழந்தையுடைய ஜனாசா மக்கால் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லான்னு சொல்லக்கூடிய மையவாடியில அடக்கம் செய்யப்படி, அங்கதான் அன்னை ஹதீஜா அபூ தாலிபுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடம். அந்த புள்ள 8 மாசத்துல மௌத்தா போகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசால கடந்து கொண்டாங்க. அல்லாஹ் இந்த புள்ளைக்கு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய காலத்துல பால் குடிக்கிறதுக்காக வேண்டி சுவர்க்கத்துல ஒரு செவிலி தாயை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுக்கிறான்னு சொன்னான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்க ஆம்பளை புள்ளைய பார்க்கிற மாதிரி தான் பொம்பளை புள்ளைய பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி சொன்னாங்க, அத்துன்யா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹான்னு சொன்னாங்க. அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களோட இன்பத்துக்காக வேண்டி, உங்களோட தேவைக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சிக்கிறான். அதுல அல்லாஹ்க்காக விருப்பமான ஆட்கள் யாருண்டா சாலிஹான பெண்கள்னு சொன்னாங்க. அன்பு நபி சொன்னாங்க, சாலிஹான பெண்கள் தான் யாரு? கணவன் பிரச்சனையோட வாரார், கவலையோட வாரார், கடனோட வாரார், சுமையோட வாரார், கவலையோட சிந்தனையோட வாரார். இதான் நதர்த்த இலைஹா சர்ரத்க, கவலையோட வந்தவர் தன்னுடைய மனைவியை பார்த்தோன்னே கவலை எல்லாம் மறக்கிறார். கவலை சந்தோஷமாக மனைவியுடைய செயல்பாடாக மாறுதுண்டா அந்த பெண்மணி சாலிஹான பெண் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, சுவர்க்கத்தையும் சுவர்க்கவாதிகளையும் அல்லாஹ் காட்டினான், நரகத்தையும் நரகவாதிகளையும் காட்டினான். சுவர்க்கத்துக்கு முன்னால பணக்காரர்கள் தடுக்கப்பட்டிருந்தாங்க, நரகத்துல அதிகமான பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்க. சஹாபி பெண்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்கள் அதிகம் நரகம் போறதுக்குள்ள காரணம் என்ன? பெண்கள்ட நடக்கக்கூடிய 2 பாவங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுக்ஸிர்னல் லஅன வ யக்ஃபுர்னல் அஷீர் என்று சொன்னாங்க. யுக்ஸிர்னல் லஅனண்டா பெண்கள் அதிகமான சாப வார்த்தைகளை மொழிஞ்சிடுவாங்க. பெரும்பாலும் இன்றைக்கு பெண்கள்ட்ட அப்படியான குணங்கள் குறவு, அல்லாஹ் பாதுகாக்கணும். 2வது சொன்னாங்க, தன்னுடைய கணவனுக்கு நன்றி கெட்ட முறையில நடக்கிறதுன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, பெண்களை பத்தி சொல்லப்பட்டது மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தியும் சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர்கள் யாருண்டா ஹியாருக்கும் ஹியாருக்கும் லிஅஹ்லிஹி. ஒரு மக்கள் எல்லாம் சொல்றாங்க நல்ல மனுஷன் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பார்வையில நல்ல மனுஷன் இல்ல, உங்களோட மனைவி உள்ளத்தால சொல்லணும் என் கணவன் நல்ல மனுஷன் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வான ஹியாருக்கும் லிஅஹ்லி, என் மனைவி மாற்ற என்னைய பத்தி கேளுங்க பாப்போம், என்னைய பத்தி நலவு தான் சொல்லுவான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்பு நபி வீட்டுக்கு வருவாங்க, என் வீட்டு வேலையில ரசூலுல்லாஹ் பங்கு கொள்ளுவாங்கன்னு சொல்றாங்க. அன்பு நபியோட ஆடைகள் கிழிந்தா நான் தைச்சு கொடுக்க மாட்டேன், அன்பு நபி தைச்சு கொள்வாங்கன்னு சொல்றாங்க. அன்பு நபியுடைய பண்பு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பாதரட்சைகள் பிரிந்தால், அது கிழிந்து விட்டால் அன்பு நபியே அதை தைச்சு கொள்வாங்கன்னு சொல்றாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான கணவனாக வாழ்ந்து காட்டினார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்துல நாங்க யாரும் கை வைக்க கூடாது. பொதுவாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்கம் மார்க்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நிக்காஹ்கள் சிம்பிளா நடக்கும். இன்றைக்கு நிக்காஹ்ண்டாவே உம்மா வாப்பா யோசிக்கிறாங்க. அதுலயும் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பகுதியில குறிப்பா சொல்றதா இருந்தால் நான் குறையா சொல்றது இல்லை, நாங்க மாறாட்டி எங்கட குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன்ல மாத்தம் வராது. நாங்க மாறணும், எங்கள்கிட்ட மாத்தம் வரணும், எங்கட ஊரை நாங்க மாத்தணும். எங்கட ஊர்ல எங்கட தனி முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும். எங்கட ஊர்ல வட்டியோட தொடர்பு படக்கூடிய எந்த வங்கியும் இருக்க கூடாது, நாங்க அதுல கால் வைக்க கூடாது. பயங்கரமான பாவம். வட்டி எடுக்கிறது, கொடுக்கிறது, வட்டியோட தொடர்பு பண்றது எல்லாமே பாவம் தான். ஒரு காலத்துல வங்கிக்கு போகணும், இன்றைக்கு வங்கியில் இருக்கக்கூடியவங்க வீடு வீடாக வாரா, வீடு வீடாக வாரா. ஒரு முஸ்லிம் வட்டியோட தொடர்பு படக்கூடிய வங்கியில கால் வைக்க கூடாது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, ஊர்ல மாத்தம் வரணுமாக இருந்தால் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றுபடணும். வெறும் ஒரு நிர்வாகத்தால அல்லது ஒரு ஜெம்மியாவால சில உலமாக்களால செய்யறதுக்கு இயலாது. எல்லாரும் ஒன்றுபடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான்.
நீங்க நல்ல காரியத்துக்கு எல்லாரும் உண்டுபடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பாவ காரியங்கள் உண்டுபடக்கூடாது. இதை அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் நடக்குதுன்னு அதுக்கு நாங்க உண்டுபடுவோம். நல்ல காரியங்களுக்கு உண்டுபடுறா யோசிக்கிறது. வட்டியை நிப்பாட்ட போனா வட்டி இல்லாம பேங்க் இல்லாம எப்படி வியாபாரம் செய்யுது? சஹாபாக்கள் பேங்க் இல்லாம வியாபாரம் செஞ்சான். அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை திறந்தான். வட்டியோட தொடர்பு படவே கூடாது. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வட்டி என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு ரூபாவை சாப்பிடுறது 36 தடவை விபச்சாரம் செய்யறதை விட கொடிய பாவம். எவ்வளவு பயங்கரமான பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நெருங்கும் போது வட்டியிலேருந்து நீங்க தப்பினாலும் வட்டிட தூசிலேருந்து நீங்க தப்ப மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்க கரண்ட் பில்ல உரிய நேரத்துல கட்டாட்டி, நாங்க தண்ணிக்கான கட்டணத்தை கட்டாட்டி, எங்கட போன் பில்ல கட்டாட்டி, எங்களுக்கு தெரியாமலே வட்டி சேர்க்கிறாங்க. எங்களுக்கு தெரியாம நாங்க வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, லான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதை வ காலஹும் ஸவா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டாங்க. வட்டி எடுப்பவர் கொடுப்பவர், சாப்பிடுறவர் சாப்பிட கொடுப்பவர், அதை எழுத்து வேலை செய்யறவர், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 5 பேரும் பெரும் பாவின்னு சொன்னான். ஒருத்தர் வாகனம் எடுக்கிறார், லீஸுக்கு வாகனம் எடுக்கிறார், லீஸுக்கு எடுத்த வாகனத்தை எடுக்க வேண்டாம். செலாக்கள் ஃபத்வா தருவாங்க, ஆனா வட்டி அது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபத்வாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்டுதான் நாங்க வேலை செய்யணும். தேவைக்கு மாதிரி ஃபத்வா கேட்கறது இல்லை. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அந்த வாகனத்துல போறாரு, வீதி விபத்துல சிக்கிறாரு, அவர் மௌத்தா போறார். மக்கள் எல்லாரும் பேசுறாங்க, வீதி விபத்துல திடீர்னு மௌத் அல்லாஹ் கொடுத்தான். ஷஹாதத்துடைய பாக்கியம், சில நேரம் ஹதீஸுடைய அடிப்படையில ஷஹாதத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? வட்டி கட்டக்கூடிய நிலைமையில் அவர் மௌத்தா போனா பெரும் பாவியா மௌத்தா போறார், பெரும் பாவி. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கட பஜார்ல நாங்க முயற்சி செய்யணும், வட்டியோட சம்பந்தப்படக்கூடிய எந்த வங்கியும் எங்கட ஊர்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த பகுதியில இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இருந்தாலும் நாங்க தொடர்பு வைக்க கூடாது. அந்த வட்டி சம்பந்தமான வங்கியில நாங்க கால் வைக்கவே கூடாது. உண்மையான மோமின் நம்பிக்கை அப்படித்தான் நீக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹல்லல்லாஹு ரிபா வ ஹர்ரம் அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வட்டி ஹராம் ஆக்கிக்கிறான். வட்டி ஹராம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 35 வயசு. மக்கால வெள்ளம் கொண்டு வருது, காபத்துல்லா உடைஞ்சு விழக்கூடிய நிலைமை, காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யணும். அன்பு நபிக்கு நபித்துவம் கிடைக்காத காலம், குறைஷிகள் அறிவித்தல் கொடுத்தாங்க, காபத்துல்லாவை கட்டணும், ஹலாலான பணம் வரணும், சுத்தமான பணம். இன்னைக்கு வட்டி சல்லியை கொடுக்குறாங்க, பள்ளியில டாய்லெட் கட்ட, பள்ளி வேலைக்கு வட்டி சல்லி, மதரசா வேலைக்கு வட்டி சல்லி, ரோட்டு வேலைக்கு வட்டி சல்லி, கான் கட்ட வட்டி சல்லி, டாய்லெட் கட்ட வைத்து வட்டி சல்லி. அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டி சல்லி நஜீஸ். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஜாஹிலியா காலத்துல வட்டிய நஜீஸாக பார்த்தான். நபித்துவம் கிடைக்காத காலம், ரசூலுல்லாஹ்க்கு 35 வயசு. சொன்னாங்க, குறைஷிகள் சொன்னாங்க, ஹலாலான பணம் வரணும். அதுல 3 சொத்துகள், 3 பணங்களை சொன்னாங்க. ஒன்று வட்டியோட சம்பந்தப்பட்டது, விபச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது, அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் இங்க வரக்கூடாது. காபத்துல்லாவை கட்டினாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட ஃபவுண்டேஷனை போட்டாங்க, காபத்துல்லால சில குறைபாடுகளோட கட்டினாங்க. இன்றைக்கும் அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஜாஹிலியா காலம் வட்டி ஹராம் என்று சொல்றாங்க, வட்டி பணம் நஜீஸ் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோம், பேங்க் இல்லாட்டி வியாபாரமே செய்யலாம், பஜாரே மூடிடுவோம், பஜாரே செத்து போவோம். அல்லாஹ் பாதுகாக்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஒன்று சேர்ந்தால் பாவத்தை இல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. அல்லாஹ்வோட சோதனையை நீங்க பயந்துக்கோங்க. ஒரு சாரார் பாவம் செய்றாங்க, அதை நீங்க தடுத்து நிறுத்தி அவங்கள நல்வழிப்படுத்தாம இருந்தா வார சோதனை எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்றார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அது மாதிரிதான் எங்கட நிக்காஹுடைய விஷயங்கள், அதை நாங்க தெளிவா பேசவும் வேணும், மக்கள் எல்லாரும் விளங்கவும் வேணும். விளங்காட்டி நாங்க அப்படியே போவோம். எங்கட மூதாதையர்கள், எங்க உம்மா வாப்பா எப்படி போனாங்களோ அப்படித்தான் எங்கட நிக்கா. பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொத்து, ஆம்பளை பிள்ளைக்கு சொத்து இல்லை. பொம்பளை பிள்ளை பெத்தாவே பாரம். சிலாக்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க, முதலாவது கிடைக்கிறது பொம்பளை புள்ள,
பொம்புல புள்ள கிடைச்சதுனால தலாக் சொன்னாக்களும் வைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே உஹதுடைய யுத்தம் நடக்குது. ஸஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய முக்கியமான சஹாபி அந்த உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த காலத்துடைய வழக்கம் என்னன்னா அனந்தர சொத்துக்களை அவங்களோட உறவினர்கள் பிரிச்சு கொள்வாங்க. வளமை பிரகாரம் சொத்தை எல்லாம் பிரிச்சு கொண்டான். ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்த ஆகப்பெரிய பணக்கார சஹாபாக்கள் ஒருத்தர், அன்சாரி. ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு மகள், 2 மகள்மார், மனைவி வந்தாங்க, அன்பு நபி கிட்ட சொன்னாங்க, வழக்கம் இதுதான் யா ரசூலல்லாஹ், 2 மகள்மார் திருமண பருவத்தை அடைஞ்சிட்டாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்க வசதி இல்ல, ஆனா வாப்பா வசதியோட வாழ்ந்தவர். ஸஅத் இப்னு ரபீயுடைய சொத்துக்களை அவங்களோட குடும்பம் பிரிச்சு கொண்டாங்க. இது இந்த வழக்கம், இந்த ஊருடைய வளமை யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு எங்கட ஊர்லயும் சில வளமைகள் இருக்குது. பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்கறேன்டா, டாக்டருக்கு முடிச்சு கொடுக்கறேன்டா, காரோட தான் கொடுக்கணும், பெரிய ஊட்டோட கொடுக்கணும், ஊடெல்லாம் ஏசி பண்ணி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பொண்ணு எடுக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்ன மார்க்கம்? இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காட்டின முறையா? மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அந்த காலத்துல இருந்த வளமையை சொன்னாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக பிரிவின சம்பந்தமான அனந்தர சம்பந்தமான முதல் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். அவதான் இறக்கினார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஸஅத் இப்னு ரபீயுடைய முழு சொத்து இருக்குது, அந்த சொத்து அப்படியே எடுங்க, அதுல 3ல 2 உங்களோட 2 மகள்மாருக்கு, 8ல 1 உங்களுக்கு. ஸஅத் இப்னு ரபீயுடைய முழு சொத்து உங்க உம்மா வாப்பாக்கு அதுல உரித்து இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, முழு சொத்தை எடுங்க, 3ல 2 உங்களோட மகள்மாருக்கு, 8ல 1 உங்களுக்கு, மிஞ்சிறது தான் அவங்களோட ஏனே அனந்தரக்காரர்களுக்கு என்ற விஷயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, வாப்பா நினைக்கிறது கேளும், ஏண்ட சொத்து தானே, நான் நினைக்கிற மாதிரி ஏண்ட மகளுக்கு கொடுத்தா மார்க்கம் இதை பிழையா பார்க்குமா? ரசூலுல்லாஹ் காலத்துல இதுக்கு நிகழ்வுகள் அல்லாஹ் நடத்தி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அந்த சஹாபி வந்தான். அவனோட ஒரு மகன் நுஅமான் இப்னு பஷீர் மகனை கூட்டிக்கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த இவர் நுஅமான் இப்னு பஷீர், நுஅமான் ஏண்ட மகன், ஏண்ட சொத்துல ஒரு அடிமை, அந்த காலத்து அடிமைகளும் சொத்து தான், ஏண்ட சொத்துல ஒரு அடிமை என்ற மகனுக்கு நான் நன்கொடையாக கொடுக்கிறேன் சொன்னார். மகனுக்கு நன்கொடையாக கொடுக்கிறார். அன்பு நபி கிட்ட கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னும் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அவங்களுக்கும் இதே மாதிரி பங்கு கொடுத்தீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ரிவாயத்துல வருது, நீங்க புள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்கொடையில பாகுபாடு காட்டுறீங்க, இது அநியாயம், இந்த அநியாயத்துக்கு என்னைய சாட்சியா வைக்க வேணாம், நீங்க செய்யறது அநியாயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொன்னாங்க, நீங்க செய்யறது அநியாயம், இந்த அநியாயத்துக்கு என்னைய சாட்சியா வைக்க வேணாம். மதுஹபுடைய 4 இமாம்கள் ஹஜ்ரத் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், மாலிக் ரஹிமஹுல்லாஹ், 4 பேரும் ஒத்த கருத்தாக சொல்றாங்க. என்னண்டா இத்திஃபாக்கன், 4 பேருடைய கருத்தும் என்னண்டா, நீங்க உயிருடன் இருக்கும் போது உங்களோட சொத்துக்களை நீங்க பகிர்ந்தளிப்பதாக இருந்தால் ஆம்புல புள்ள பொம்புல புள்ள வித்தியாசம் இல்ல, சமமாக கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி நீங்க அல்லாஹ் கிட்ட குத்தவாளி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்கட ஊருடைய நிலைமை என்னான்னு பார்க்கணும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு முழு சொத்தையும் கொடுத்தாச்சு, மகனுக்கு ஒன்றுமே இல்ல, வாப்பாக்கு நம்பிக்கை, அவர் கல்யாணம் முடிக்கிற நேரம் மாமி வீட்டுக்கு தானே போறார், அது முறை இல்ல, மார்க்கத்துடைய முறை இல்ல. நிக்கால பெண்களுக்கு செலவு இல்ல, நிக்கால செலவழிக்கிறதே ஆண்கள் தான். இன்னைக்கு ஆடம்பரமான நிக்கா, அதாவது அந்த மணப்பெண்ணுக்கு மறுத்தோண்டி போடுறா, அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு உடுப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மார்க்கத்துல சொல்லப்பட்ட முறை இல்ல. பெண்களை ஜோடிச்சு அந்நிய ஆண்கள் பார்க்கிற மாதிரி வைக்கிறது, வீடியோ போட்டோக்காரன் பார்க்கிற மாதிரி, இது சுத்த ஹராம்.
மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உண்மையிலே நாங்க தெரிஞ்சா இதை செய்ய மாட்டோம். நாங்க தெரியாதனமா தான் செய்யறோம். நாங்க நினைக்கிறோம் ஊருடைய முறைது தானே. எவ்வளவு பயங்கரமான சோதனைண்டா. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தர் மார்க்கத்தை தீன படிக்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு, சீதனம் இல்லாம நான் திருமணம் முடிக்கணும்னு யோசிக்கிறார். எவ்வளவு பெரிய சோதனைண்டா. இவர் வந்து கேட்கிறாரு, உங்களோட மகள் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க, எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் மகர் தந்து முடிக்கிறேன். உம்மா வாப்பா யோசிக்கிறாங்க, இவருக்கு என்ன சரி நோய்க்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு பயங்கரமான சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, மதீனா வாசிகள் எல்லாரும் உதவி செஞ்சாங்க. ஒரு விதவை பெண்மணி வந்தாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாய். அவங்க ஒரு விதவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனா வாசிகள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யறான், ஆனா நான் விதவை யா ரசூலல்லாஹ், என்ற கணவன் மாலிக் கலிமா இல்லாம மௌத்தா போயிட்டார்னு கவலைப்பட்டான். எல்லாரும் உதவி செய்யறாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவி செய்ய வசதி இல்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ற மகன் அனஸ் பின் மாலிக்கோட பணிவிடைக்காக வேண்டி வச்சுக்கோங்க, சின்ன புள்ளைய ரசூலுல்லாஹ் கையில ஒப்படைச்சாங்க. மதீனால வாழ்ந்த பணக்காரர்கள் ஒருவர் அபூ தல்ஹா, அவர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. உம்மு சுலைம் அன்பு நபிக்கு உதவி செய்யறாங்க. அபூ தல்ஹாட உள்ளத்துல அல்லாஹ் உதிப்ப போடுறான், விதவையான உம்மு சுலைம திருமணம் முடிக்க. அல்லாஹ்ட உதவி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்ட தீனுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ரசூல் சொல்ற பிரகாரம் நாங்க அடுத்த ஜெனரேஷன் மாறணும், எங்கட புள்ளோகளை நாங்க மாத்தணும், எங்கட ஆம்பளை பிள்ளைக்கு மகரோட கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அந்த முடிவுக்கு நாங்க வரணும். உலமாக்கள் இதுக்கு முன்னுக்கு வரணும். அப்படி இல்லாம செய்யறதுக்கு இயலாது. அல்லாஹ்ட உதவி வராது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை யாரு திருமணம் பேசி அனுப்புறாங்க? மதீனால பெரிய பணக்காரர், பைருஹா தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் அபூ தல்ஹா. இன்னைக்கு மதீனாக்கு போனா சொல்லுவாங்க, மஸ்ஜிது நபவிக்கு முன்னால அந்த 17, 18ஆம் கேட் நம்பர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் பைருஹா தோட்டம். அதுல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கிணறுடைய பேர் பிஇருஹா, மதுரமான தண்ணி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வந்து அதுல தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு சொந்தக்காரர் யார்? அபூ தல்ஹா. அவர் இஸ்லாத்துக்கு வந்து இருக்கல்ல. இவர் திருமணம் பேசி அனுப்புறார். உம்மு சுலைம திருமணம் பேசி அனுப்புறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உங்கள மாதிரி மதிப்பானாக்கள் எங்களை திருமணம் பேசி வந்தா அது எங்களுக்கு மறுக்க இயலாது. ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை என்னண்டா, நீங்க கலிமா சொல்லணும். கலிமா சொன்னாலும் எங்களுக்கு நீங்க மகர் தந்து தான் முடிக்கணும். நாங்க உங்களுக்கு சல்லி தந்து உங்களை வாங்குறீங்க, மார்க்கம் இல்ல. இன்னைக்கு பொண்ணூட்டாக்கள் மாப்பிள்ளைய சல்லி கொடுத்து சில நேரம் படிக்கிற நேரமே கண்ட்ராக்ட், அல்லாஹ் பாதுகாக்கணும். படிக்கிற நேரமே மாமா படிக்க வைக்கிறார், மாமா செலவழிக்கிறார். சில நேரம் முன்பின் ஆயிட்டா மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறார். அல்லாஹ் பாதுகா. எவ்வளவு பெரிய அநியாயம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன்டா, நீங்க கலிமா சொல்லணும். கலிமா சொன்னாலும் நீங்க எனக்கு மகர் தரணும். நீங்க மகர் தந்தா தான் என்னைய முடிக்க இயலும், சும்மா முடிக்க இயலாது. நீங்க எங்களுக்கு சல்லி தந்து முடிக்கணும். ஷரியத்துடைய முறை தான். பெண்களுக்கு மகர் எந்த அளவு மகர் கொடுக்கணும்டா, எங்க ஊர்ல நாங்க அல்லாஹ்க்கு அதிகமா ஆண்கள் நன்றி செலுத்தணும். அரபு நாடுகளுக்கு போனா பெண்கள் கேட்கிற தொகை சில மாப்பிள்ளமாருக்கு பொண்ணு இல்ல. அரபு நாட்டுல எங்க ஊர்ல 101 ரூபாய் கொடுத்து முடிக்கிறார். ரகசியமா கோடிக்கணக்கு எடுக்கிறார். ரகசியமா எடுக்கிறார், கோடிக்கணக்கு கொடுக்கிறார். 101 ரூபாய். இன்னைக்கு சிலாக்கள் லட்சக்கணக்கு கொடுக்கிறார். கொடுக்கிறது 101 ரூபாய். முந்து கால 101 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் மகர். பெண்கள் பருந்திக் கொள்றது தான் மகர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அற்புதமான ஆட்சி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு பின்னால நபியாக யாரும் வர மாட்டாங்க. நபிக்குரிய குவாலிஃபிகேஷன் தகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றார். ஹஜ்ரத் உமர் என்று சொன்னாங்க. லோகான நபியுன் பஅதி லகான உமர் நபியான்னு சொன்னாங்க. அவ்வளவு தைரியமான ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வானத்துல 2 அமைச்சர், பூமியில 2 அமைச்சர். வானத்துல ஜிப்ரீல், மீகாயில், பூமியில ஹஜ்ரத் அபூபக்கர், உமர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு நபி சொன்னாங்க, இக்தது பில்லதைனி மின் பாதி,
அபூபக்கர் உமர் என்ற மௌத்துக்கு போற பின்பற்றதுக்கு ரெண்டு பேரை நான் சொல்றேன். ஒருத்தர் அபூபக்கர், மற்றவர் உமர் என்று சொன்னான். புகாரில வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் வாராங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உமருடைய சத்தம் கேட்ட நேரம் அன்பு நபியோட பேசிக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் கலஞ்சி ஓடிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் வரக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அந்த காட்சியை கண்ட உமர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மா அதுஹக சின்னக யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் ஏன் சிரிக்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை சொன்னாங்க. என்னோட சில பெண்கள் கதைச்சு கொண்டிருந்தாங்க. உங்களோட சத்தம் கேட்ட உடனே, உங்களோட சத்தம் கேட்ட பெண்கள் உள்ளுக்கு அப்படியே கலஞ்சு ஓடிட்டாங்க உமர். அதை கண்டு எனக்கு ஆச்சரியமாகிது, அதுதான் நான் சிரிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு ரோஷப்பட்டாங்க. பெண்களுக்கு சத்தம் கேட்கிற மாதிரி உரத்த குரல்ல சொன்னாங்க, யா அதுவாதி அன்புசிஹின்ன அத்தஹபுனனி வலா தஹபுன ரசூலல்லாஹ், ஆத்மாக்களுடைய விரோதி பெண்களே, நீங்க என்னைய கண்டு பயப்படுற மாதிரி ரசூலுல்லாஹ்வை கண்டு பயப்பட மாட்டீங்களா? அந்த பெண்கள் என்ன சொன்னாங்கண்டா, அந்த அகது வ அஃதல் யா உமர், உமர் உங்களோட சத்தமும் கடுமை, வார்த்தைகளும் கடுமை, உங்களோட செயல்பாடும் கடுமை. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் இதை வச்சு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு பாதையால வந்தா அந்த பாதையால ஷைத்தான் வர பயப்படுறான், வேற பாதையால போறான்னு சொன்னான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அந்த உமருக்கு முன்னால யாரும் பேச மாட்டாங்க. அவ்வளவு பெரிய தைரியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை பெண்கள் இந்த மகருடைய தொகையை கூட்டிட்டாங்க. இப்ப நாங்க அப்படியே மாத்தி சீதனத்தை மகராக மாத்தி பெண்கள் கேட்கிற தொகைக்கு நாங்க போனா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது. யாரும் பயப்பட தேவையில்லை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது. ஆனா எங்க ஊர்ல அப்படி இல்லை. பெண்கள் அவ்வளவு பண்பான ஆக்கள், அவ்வளவு மென்மையான ஆக்கள். பெண்களுக்கு இது விஷயம் தெரியாது. பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தா சில நேரம் நாங்க அல்லாஹ்ட்ட குத்தவாளியாக மாறுவோம். இமாம்கள் எழுதுறாங்க, மனைவி சொல்றா, நான் பெண்களுக்கு நீங்க எடுத்து நடவுங்கன்னு சொல்லல, ஷரியத்துல பெண்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டு. மனைவி சொல்றா, என் பிள்ளைக்கு பால் கொடுத்தா என் அழகு குறையும் என்பதற்காக எனக்கு பால் கொடுக்கலாண்டா, செவிலி தாயை ஏற்பாடு செய்யறது மாப்பிள்ளையோட பொறுப்பு. எங்கிட்ட பெண்கள் அப்படி சொல்றேன். ஆனா இப்ப காலம் அப்படித்தான். பெண்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா பெண்கள் அழகு குறையுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான கண்ணியமான பெரியார்களே, தாய்மார்களே, உமர் ரலியல்லாஹு மிம்பர்ல சொல்றாங்க, பெண்கள் மகருடைய தொகையை கூட்டிட்டான். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய அளவை விட கூடுதலாக பெண்கள் யாரும் மகருடைய தொகையை கூட்டக்கூடாது. பள்ளியில பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எழுந்து கேட்டாங்க, அல்லாஹ் ரசூல் மகருடைய தொகையை வரையறுக்காம உங்களுக்கு எப்படி வரையறுக்கலும் கேட்ட நேரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கலீஃபா, சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்னாங்க, அஸாபத் இம்ராத்துன் வ அக்தா உமர் என்று சொன்னாங்க, நீங்க சொல்றது சரிம்மா, நான் சொல்றது பிள்ளைன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, அவங்க கேட்கறத மகரா கொடுத்து தான் நாங்க கல்யாணம் முடிக்கணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னது அதுதான், நீங்க கலிமா சொல்லுங்க. நீங்க கலிமா சொன்னாலும் மகர் தரணும், நாங்க கேட்கறது தான் மகர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் உங்களுக்கு எதை மகராக பொருந்திக் கொள்றேன் தெரியுமா? நீங்க சொல்லக்கூடிய கலிமாவை நான் மகராக பொருந்திக் கொள்றேன். அந்த கலிமாவை சொன்னாங்க. அந்த கலிமாவை மகராக வச்சு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அபூ தல்ஹா திருமணம் செஞ்சாங்க. அபூ தல்ஹாவோடு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு ஆக விருப்பமான பொருளை நீங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில செலவழிக்காத வரைக்கும் பூர்த்தியான கூலி இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கின உடனே அன்பு நபி கிட்ட வந்து சொன்னாங்க, என்ற சொத்துல ஆக விருப்பமான சொத்து பைர்வாத்தோட நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன், அதை கொடுக்கக்கூடிய முறையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, குறிப்பாக நாங்க எல்லாரும் விளங்க வேண்டிய விஷயம் என்னாண்டா, மகர் கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கணும். பெண்கள்கிட்ட சொத்து எடுக்கக்கூடிய முறை இல்லை. அதுக்காக வேண்டி பெண்கள்கிட்ட சொத்து ஆண்களுக்கு மட்டும் ஷரியத் சொல்லல. பெண்களுடைய வாப்பா பெற்றோருடைய சொத்து அது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல. அதைத்தான் நான் தெளிவா சொன்னேன். அதாவது பஷீர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. 4 மதுஹபுடைய இமாம்களும் அதைத்தான் சொல்றாங்க, பெற்றோருடைய சொத்து ஹயாத்துடன் உயிருடன் இருக்கும் போது பகிர்ந்தளிப்பதாக இருந்தால்
ஆண் பெண் குழந்தைகளுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். மௌத்தா போயிட்டு அது அனந்தர சொத்தாக மாறினாத்தான் ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1 என்ற அடிப்படையில் அனந்தர அடிப்படையில் அந்த சொத்துகள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஷரியத்தில் தெளிவா சொல்ல. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்க உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலம் தான். எங்களுடைய ஊருடைய வளமையை நாங்க முற்படுத்த கூடாது. இவ்வளவு காலம் செஞ்சு வந்துட்டோம், எங்களுக்கு மாற இயலாது அப்படி நாங்க நினைக்க கூடாது. எங்கட பிள்ளைக்கு முறையா நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் குழந்தைகள் அல்லாஹ்வின் மூலமாக வரக்கூடிய ஹிபத் அல்லாஹ் சொல்றான், அன்பளிப்புண்டு அல்லாஹ் சொல்றான். يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க சிலருக்கு பெண் குழந்தைகள், முதலாவது பொம்பளை புள்ளைய பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். ஏண்டா அந்த காலத்திலே பெண்கள் அப்படித்தான் ஆக்கப்பட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஜாஹிலியாவுடைய இடத்துக்கு நாங்க போக கூடாது. இதை நாங்க அப்படி பாரமாக்கிட்டோம்டா அடுத்த ஜெனரேஷன் இன்னும் கஷ்டப்படுவாங்க. பிறக்கிற புள்ளை எல்லாமே ஆம்பளையே ஐக்கணும்னு யோசிப்பாங்க. குழந்தை இந்த கருவறையில வளரக்கூடிய நேரமே கலைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. பொம்பளை புள்ளண்டா அந்த காலத்துல பிறந்த புள்ளைய மௌத்தாக்கினாங்க, பிறக்க முந்திய மௌத்தாக்கிடுவாங்க. எல்லாம் பாதுகாக்க பிறக்க முந்திய மௌத்தாக்குவாங்க. அந்த நிலைமை உருவாகிறதுக்கு சமூகம் காரணமாக இருந்தால் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள். சிலருக்கு அல்லாஹ் தஆலா கலப்பாக, சிலருக்கு குழந்தைகள் அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் ஹிபத்தாக நன்கொடையாக அல்லாஹ் தஆலா தரான். நபிமார்களுடைய வரலாறை பார்த்தா முக்கியமான சில நபிமார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வந்த நபிமார்கள், மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, சில நபிமார்களுக்கு ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஜனாசா ஜோர்டான்ல அடக்கம் செய்யப்பட்டு, இது குர்ஆன் சொல்லுது, அவங்களுக்கு அல்லாஹ் பொம்பளை புள்ளைய கொடுத்தான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணம் செஞ்சாங்க. 2 பேரும் கொடுத்தது ஆண் குழந்தை. ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மத்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 பேரையும் அல்லாஹ் நபியாக அனுப்பினான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 11 திருமணம் 13 நிக்காஹ் செஞ்சாங்க. 11 மனைவிமாரோட வாழ்ந்தாங்க. ஒரே ஒரு மனைவிக்கு தான் குழந்தைகளை கொடுத்தான். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைய அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்ட நபி. அந்த 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் தஆலாவுடைய நன்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் அழகான பேரை வைங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாம் இன்டர்நெட் யுகம் தானே, எல்லாம் இந்த ஆன்லைன்ல போயிட்டு பேர் தேடுறான். உலகத்திலே இல்லாத பேரை கொண்டாராம். எங்கட டிக்ஷனரியில அவங்க கேட்கிற பேருக்கு அர்த்தம் இல்லை. உலகத்திலே இல்லாத பேர், அர்த்தமுள்ள பேரை வைக்கணும். அர்த்தம் கெட்ட பேர்களை வைக்க கூடாது. அழகான பேர் அர்த்தம் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் காலத்துல சிலர் பேரை வச்சாங்க, ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினான். ஹதரத் உமர் மகளோட வராங்க, கேட்டாங்க உங்களோட பேர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆசியா, அலிஃப் வேற ஐன் வேற. ஆசியா நாயகி ஃபிரௌனுடைய மனைவி, சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டவள். ஆசியாண்டா ஐன் மாரிஸ். எங்களுக்கு ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாது, அதுதானே பிரச்சனை. ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினாங்க ஜமீலா. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாரார், அன்பு நபி கேட்டாங்க பேர் என்ன? சஹர், பாறாங்கல், இரக்கமே இல்லாதவர். ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினாங்க அப்துல்லா, சஹல் என்று பேர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹல் மென்மையானவர் என்று பேரை மாத்தினார். நிறைய பேர் மாத்திக்கிறார், அர்த்தம் உள்ள பேர். இன்றைக்கு சில ஆக்கள் பேர், அண்டைக்கு ஒருத்தர் வந்து பேர் அர்த்தத்தை கேட்கிறார். அர்த்தம் என்ன உண்மையிலே சொன்னாண்டா அவர் வச்சுக்கிறார். அர்த்தம் என்னன்னா அந்த அவன் இதை பான் சுட்டு அவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஃபர்ன் பேர் வச்சுக்கிறார், சூடாதான் பிள்ளை. இன்னொருத்தர் பேர் வச்சுக்கிறார், பிள்ளையோட பேர் ஆசிப், அலின்னு சேர்த்துக்கிறார். ஆசிப்னா வேகமாக வீசக்கூடிய காத்து, மகனை பார்த்தா அப்படித்தான் இருக்கிறார். நான் சொன்னேன் பேரை மாத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புள்ள பிறந்தா 7ஆம் ஆண்டுக்கு அழகான பேரை வைங்க. முதலாவது புள்ளையோட காதுல பாங்க சொல்லணும். யாரு சொல்லணும்? உம்மா. உம்மா சொல்ற, நான் அசுத்தமா தான் நீக்கிறேன். இந்த காலத்துல பாங்க அசுத்தமான காலத்துல அவுராதோதே பாங்குக்கு பதில் சொல்ல. உம்மக்கு மார்க்கம் தெரியாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு நபியோட ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு அசுத்தமான நிலைக்கு மாத்தப்படுறாங்க. எல்லாரும் இபாதத் செய்றாங்க. கவலையோட வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃப் அலி மா யஃஅலுல் ஹஜ் غير அல்லா ததூஃபி பில் பைத். உங்களுக்கு காபத்துல்லாஹ்வுக்கு போயிட்டு தொழுறது தவாப் செய்யற வேலை செய்யலாம், மத்த இபாதத் எல்லாம் அவுராத் எல்லாம் மோதிகள் என்று சொன்னாங்க.
இதெல்லாம் படிக்கணும் பெண்கள். ஆண்களுக்கும் தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகான பேரை வைங்க, 7ஆம் மண்டைக்கு பேரை வைங்க. ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு கொடுங்க, பொம்பளை பிள்ளைக்கு 1 ஆடை கொடுங்க, வசதி இருந்தா. அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் செய்யறது முக்கியமான சுன்னத். தஹ்னீக்ண்டா ஒரு நல்ல மனுஷனை கொண்டு வந்து, சாலிஹான மனுஷனை கொண்டு வந்து ஈத்த பழத்தை அவரோட வாயுலுக்கு வச்சு மேல் அன்னத்துல அப்படி தடவி விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செஞ்சாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகான பேரை வைங்க. சின்ன வயசுல இருந்து புள்ளை ஒழுக்கத்தோட வளருங்க. என்ன இன்னைக்கு கலாச்சாரம் மாறின காலம். ஆம்பளை புள்ளைக்கு பொம்பளை புள்ளையோட உடுப்பு அது வரல, பொம்பளை புள்ளைக்கு ஆம்பளை புள்ளையோட உடுப்பு வந்துருச்சு. பஜார்ல தைக்கிறாங்க, கடையில விக்கிறாங்க, உம்மா பாப்பா வாங்கி உடுப்பாட்டுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைய விளங்கலாம். ஏன்னா ஆம்பளை புள்ளையோட முடி வெட்டுற மாதிரி பொம்பளை புள்ளைக்கு முடி வெட்ட ஏலாது. 7ஆம் மண்டைக்கு இறக்கிறது மட்டும் தான். ஹஜ் உம்ராக்கு போனா இறக்கலாம். பெண்கள் இறக்கி மொட்டை தலையோட வந்து எப்படி இறக்கல. பெண்களோட அழகே அல்லாஹ் கூந்தல்ல தான் நல்லா வச்சுக்கிறான். சின்னொரு துண்டை தான் வெட்டணும். பெண்களோட கூந்தல் அன்னி ஆண்களுக்கு கூட விளங்கக்கூடாது. பெண்களுக்கு பியூட்டி சலூன் திறக்க இயலாது. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி திறந்து பெண்களுக்கு முடிவெட்டக்கூடிய தொழில் செய்யறது ஹராம். மேலான கண்ணியமான பெரிய இன்றைக்கு மார்க்கம் பேர்ல அல்லாஹ் பாதுகாக்கலும். மார்க்கம் தெரியாம எத்தனையோ பேர் வழிகேட்டுல போறான். அல்லாஹ் சூரத்து கஹ்ஃப்ல சொல்றான், அல்லதீன வல்ல சாயும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ. சிலர் வழிகேட்டுல இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க நாங்க நேரான வழியில இருக்கிறோம். நினைக்க அல்லாஹ் பாதுகாக்கணும். இவருக்கு சொல்ற ஜஹல் முரக்கப். நான் எனக்கு தெரியாதுன்றதே அவருக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்றது தெரிஞ்சாத்தானே திருந்துவாரு. இவருக்கு எனக்கு நான் மடேன்ன்றதே அவருக்கு தெரியாது. அப்படித்தான் வாழ்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புள்ளை ஒழுக்கமாக வளர்க்கணும். சின்ன வயசுல பொம்பளை புள்ளையோட உடம்புல பகுதிகள் விளங்காத மாதிரி உடுப்பாட்டி ஆம்பளை புள்ளை அப்படி உடுப்பாட்டி வளர்த்தா தான் சின்ன வயசுக்கு பெரிய வயசுக்கு போனது பிறகு இந்த ஷோர்ட்ஸ் உடுக்கிறதுக்கு புள்ள விருப்பப்படாது. ஷோர்ட்ஸ் உடுக்க விருப்பப்படாது. பொம்பளை புள்ள டவுசர் உடுக்க விருப்பப்படாது. லெகின் உடுக்கிறதுக்கு இறுக்கமான உடுப்பு உடுக்க விருப்பப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத் மாயிலாத்துன் முமீலாத் ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் முக்தில் மாயிலா. 2 கூட்டம் நரகம் போவாங்க. ஏண்ட காலத்துல பார்க்காத கூட்டம். அதுல அறக்குறையாக உடுக்கக்கூடிய பெண்கள். இடுப்பு கழுத்து விளங்குறதும் பாவம் தான். முழு உடம்பே அபாயாவால மறைக்கிறாங்க. அபாயாவை பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இறுக்கமான அபாயா ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா. பெண்களை பார்த்து சொல்றான், உங்களுக்கு பக்குவமான பாதுகாப்பான இடம் உங்களோட வீடு. வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா. ஜாஹிலியா கால பெண்கள் தன்னை அந்நிய ஆண்கள் கவர்ற மாதிரி அலங்கரிச்சு கொண்டு பாதையில போகவானாம். உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, வேலைப்பாடு போட்ட அபாயா உடுக்க வானான்னு சொல்றாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, பெண்கள் பெரிய கூந்தல் கட்டுறது உம்மாவும் கட்டுறா, மகளுக்கும் கட்டி விட்டுறார். பெரிய கூந்தல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரக பெண்களுடைய அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கணும். உம்மா உருவாக்குறாங்க, ஏன்னா உம்மாக்கு தெரியாது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மவுலித லஹு வலதுன் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வ அதபஹு. அழகான பேரை வைங்க. சின்ன வயசுலயே மார்க்கத்தோட தீனோட தீண்ட சூழல்ல புள்ளைய வளர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாட்டுல அல்லாஹ்ட பெரிய கிருபை. நாங்க 100க்கு 100 முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி. அரபு நாட்டுல மாதிரி இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி எங்களுக்கு வாழ. அரபு நாடு மார்க்கம் இல்லை, அரபு நாடு மார்க்கம் இல்லை, அரபிகள் மார்க்கம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ சொன்னாங்க, உங்களுக்கு 2 விஷயத்தை நான் விட்டு செல்றேன். மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா அபதான்னு சொன்னாங்க. இந்த 2ஓட நீங்க இருந்தா ஒரு நாளும் வழி தவற மாட்டீங்க. குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னாங்க. எனவே அரபு நாடு எங்கட மார்க்கம் இல்ல, அரபிகள் மார்க்கம் இல்ல. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஹதீஸ் சொல்றது தான் எங்களுக்குள்ள மார்க்கம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புள்ளைக்கு நீங்க ஒழுக்கமாக புள்ளைய வளர்க்கணும். அந்த புள்ள திருமண பருவத்தை அடைஞ்சிட்டா நீங்க பொருத்தமான துணைகளை தேடி கொடுக்கணும். இன்னைக்கு துணை தேடி கொடுக்க தேவையில்லை. ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தா மகனுக்கு தேவையான கூட்டாளியை சேர்த்துக் கொள்றார், மகளுக்கு தேவையான கூட்டாளியை சேர்த்தாச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கல்யாணம் முடிக்க முந்தைய வாழ்க்கை முடிஞ்சு. அல்லாஹ் அப்படியான ஒரு காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கத்தின் போது ஹராமாக பிறந்த
புள்ள வௌத்துல நின்றதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிறான். அந்த புள்ள ஆரம்பமா பிறக்கிற புள்ள ஹராமான புள்ள. அப்படி ஒரு பயங்கரமான காலத்துல நாங்க வாழ்றோம். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பருவத்தை அடைஞ்சா, திருமண பருவத்தை அடைஞ்சா பொருத்தமான துணைகளை நீங்க தேடி கொடுங்க. அப்படி நீங்க தேடி கொடுக்காம உங்களோட புள்ள பாவம் செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை பெற்றோருக்கு சேர்ப்பாண்ட கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள மாத்தம் வர்றதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய அடிப்படையில நாங்க எங்களை மாத்திக்கொண்டா தான் அல்லாஹ் தஆலா மாத்தத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். உங்கள அல்லாஹ் மாத்தத்தை எப்ப ஏற்படுத்துவான்டா, நாங்க மாறணும்ன்ற முடிவுக்கு நாங்க வரணும். இல்ல எவ்வளவு காலம் போயிட்டோமே, எங்கட உம்மா பாப்பா வாழ்ந்துட்டாங்க, நாங்களும் வாழ்ந்துட்டோமே, எங்கட புள்ள போற போக்குல போகட்டும், சீதனத்தோட வாழுவோமே, சீதனம் கொடுப்போமே, அப்படியெல்லாம் நாங்க மாறணும். மகருக்கு தான் கல்யாணம்ன்ற முடிவுக்கு நாங்க வரணும். அப்பதான் அல்லாஹ்ட உதவியை பார்க்கிறது கேளும். அல்லாஹ்ட தீன்ல மட்டும் தான் அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை, சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உலகத்துடைய வாழ்க்கை வெறும் பொய்யான வாழ்க்கை. படைச்ச அல்லாஹ்வே சொல்றான், இந்த உலகம் உங்களை ஏமாத்துது. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். உலகத்துடைய வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய பொருள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகம் உங்களை ஏமாத்திட கூடாது. உலகத்துல மதி மயங்கி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாத்தமாக நாங்க செயல்பட்டு கொஞ்சம் சந்தோஷத்தை உலகத்தில் அடையிறதுக்கு கேளும், ஆகிறால நிரந்தரமான நஷ்டத்துல நாங்க மாற்றுவோம். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, இரக்கமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவோட பிறந்து கலிமாவுடைய சூழல்ல வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கலிமாவுடைய சூழல்ல வாழக்கூடிய நாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையை எங்களுக்கு வாழ்க்கையாக காட்டி கொடுத்தாங்களோ அந்த முறையில மட்டும் தான் அல்லாஹ் தஆலா முழுமையான வெற்றியை வைத்திருக்கிறான். எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வாழ்க்கை வரலாறுகளை படிக்கக்கூடிய மாதம் தான் ரபியுல் அவ்வல் மாதம். அந்த மாதத்துல எல்லா நிர்வாகங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுக்குரிய ஏற்பாடு, ஆண்கள் பெண்கள் விளங்குறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாழ்க்கை வரலாறை படிச்சு அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியுடன் படைத்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, உனக்கு பொருத்தமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இதுவரைக்கும் மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் மன்னித்து உனக்கு பொருத்தமாக அன்பு நபியுடைய வாழ்க்கை பிரகாரம் வாழக்கூடிய சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி அதை மனப்பூர்வமாக ஏற்று சந்தோஷமாக அந்த வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ரபீன் அவல் மாதத்தை முன்னிட்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய கல்மை கிளையினால் வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நாள் நபியுடைய இந்த ஷமாயிலுடைய ப்ரோக்ராம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எஷா தொழுகையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எம்முடைய இந்த ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெறும். எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இன்னும் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள், வெளியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்தால தொழுகை நடக்கும்.